அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல எல்லா மனிதனுக்கும் என்ன சொன்னா ஒரு ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேகம் இல்லாமல் தடுமாறிக்கிட்டு தான் இன்னைக்கு இருக்கும். அது இயற்கையின் விதி. ஏன்னா எந்த ஒரு பொருள் ஒரு மனிதனுக்கு எசென்சியலாக தேவையோ அந்த பொருள் அவனுக்கு கிடைக்காது. எது அவனுக்கு எசென்சியலாக தேவையில்லையோ அது கிடைக்கும். அப்ப எசென்சியலாக கிடைக்க வேண்டியது இப்போதைக்கு இன்னைக்கு இருக்கிறது பொருளாதாரம் தான். கொஞ்சம் இப்பெல்லாம் பெட்ரோல் டீசல் இந்த இது சார்ந்த இந்த போர் நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினால நம்ம எதுவுமே இப்போதைக்கு இன்னும் என்ன சொன்னா இந்த மாசம் பங்குனி மாசம் முடியணும். ஏன்னா ரெண்டாவது ஜோதிட ரீதியாக சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்காங்க. சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தா போராட்டம் தான். சனி 2.5 வருஷம் உட்காந்துருப்பாரு. செவ்வாய் எப்ப கிளம்புறாரு? செவ்வாய் கிளம்பணும். அப்ப செவ்வாய் கிளம்பணும் அப்படிங்கிற வரைக்கும் என்ன சொல்லனா எல்லா மனிதனுமே என்ன சொல்லனா பொறுமையாக இருக்கணும். இப்பயே கொஞ்சம் வேலையில்லா திண்டாட்டங்கள் அதிகமாக தெரியுது. நான் ஹோட்டல்கள் மூடப்பட்டு வருகிறது. அப்ப மூடப்பட்டு அதுல வேலை பார்த்தா என்ன செய்வான்? கஷ்டம். ஒரு ஷார்ட்டான வழி சொல்றேன். உங்களுடைய பணம் வரணும், அதற்கு நீங்கள் கிரகத்தை தான் பிடிக்கணும். உங்களுடைய பணம் யார் கையில இருக்கு? சாரநாதன், உங்களுடைய 2 கூட நின்ற சாரநாதன் கையில தான் இருக்கு. அவனை எப்படி இயக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். தாராபலன் இருக்கான், தாராபலன் இல்லை, அதை பத்திலாம் நீங்க கவலையெல்லாம் படக்கூடாது. அப்ப தாராபலன் இருந்தாலும் நமக்கு எது வாய்த்ததோ அதுதான். தாராபலன் இல்லைன்னாலும் அதுவும் நமக்கு வாய்ச்சதை என்ன சொல்லலாம்னா இழுத்து கொண்டு போக வேண்டியது உங்களுடைய உண்மையான சொரூபம். அதனால நீங்கள் என்ன சொல்லலாம்னா எப்ப ஒரு மனிதனுக்கு சூரியனுடைய நட்சத்திரத்தில் 2 கூடையவன் இருந்தாச்சுன்னா முதல்ல பேச்சை அகம்பாவமாக பேசாமல் மென்மையாக பேசும். இதுதான் உண்மை. சூரியன்னா எப்பயுமே சூரியன்னா என்ன சொன்னா வலுவான ஒரு கிரகம். அப்ப சூரியன் ஒரு வலுவான கிரகம் அப்படின்னு சொல்லி வரும்போது சூரியனுடைய நட்சத்திரத்தில் நம்ம 2 கூட இருந்தா கண்டிப்பாக நமக்கு ஒரு பந்தா பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அப்ப அந்த பந்தா பேசுவதை குறைச்சிடணும். அப்ப பணம் என்ன செய்யும்? சூரியனுடைய நட்சத்திரத்தில் உங்களுடைய அது எந்த நட்சத்திரத்துல கார்த்திகை உத்திரம் உத்திராடத்துல இருந்தாலும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் உங்களுடைய 2 கூடையவன் இருந்தால் அகம்பாவமாக பேசுவதை, பணத்தில் பேசுவதை தவிர்த்து விடுங்கள். பணத்தடை நீங்கிடும். பணத்தடை கண்டிப்பா நீங்கும். ஏன்னா நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே நம்ம என்ன சொல்றோம்னா செயல்பாடுகள் எல்லாமே என்ன சொல்றோம்னா நம்மளுடைய வாழ்வியல் கோட்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. அப்ப சூரியனுடைய நட்சத்திரத்தில் 2 கூடையவன் இருந்தால் அவர் பணம் சார்ந்த விஷயத்தில் நான் கோடீஸ்வரன், நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும், அவளை சம்பாதிச்சேன் இவ்வளவு சம்பாதிச்சேன், அது எனக்கு சாதாரணமான விஷயம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு தன்மை இயற்கையாவே வந்துடும். அப்ப என்ன செய்யணும்? கண்டிப்பாக நீங்கள் அகம்பாவம் என்பது நம்ம தான் அகம்பாவத்துக்குரியவர்கள். நம்ம பேசும்போது நமக்கே தெரியும் நம்ம எப்படி பேசுறோம் அப்படின்னு. நமக்கு என்ன தெரியாமலா இருக்கும்? தெரியும். அது இயற்கை என்ன செய்யணும்? நம்மளை அந்த சூழ்நிலைக்கு ஆட்படும். மனிதன் மனிதனாக இருந்தாலும் கிரகம் உங்களை விடாது. கிரகம் உங்களை விடாது. அப்ப கிரகம் உங்களை விடாது அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் அதோடைய அந்த சார்ந்த விஷயத்தில் நீங்கள் அந்த அனுபவத்தை பெற்றுத்தான் ஆக வேண்டும் என்பதற்காக அது உங்களை தூண்டி விட்டுக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் தான் நாம் யார், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோலுக்கு வரணும். சரி, இப்ப சூரியனுக்கு என்ன சொல்லியாச்சுன்னா என்ன சொல்லலாம்னா நீங்கள் சூரியனுடைய நட்சத்திரத்தில் 2 கூட இருந்தால் அகம்பாவமாக பேசுவதை குறைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால்
பணப்பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம். அதற்கடுத்து சந்திரனுடைய நட்சத்திரமாகிய ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் வந்து உங்களுடைய ரெண்டு குடையவர் இருந்தால் என்ன செய்யணும்? கண்டிப்பாக தண்ணீர் பாட்டிலில் வச்சுக்கிடுங்க. எப்பயுமே தண்ணீர் வந்து பாட்டிலில் வச்சுக்கிடுங்க. ஒரேடியாக அதை வந்து மடக்கு 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 மடக்குன்னு குடிக்கக்கூடாது. சும்மா ரெண்டு சப்பு சப்பு குடிக்க தெரியும் இல்லையா? அந்த ரெண்டு இது, ஏன்னா சந்திரனுடைய எண் வந்து ரெண்டு மடக்கு, இல்லைன்னா ரொம்ப மடக்கெல்லாம் குடிக்க வேண்டாம். உதடு நனையணும், நாக்கு நனையணும். இதற்கு என்ன பண்ணணும்? ரெண்டு சப்பு குடிக்கணும். பாட்டில் லைட்டா இது குடிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்லலாம்னா பணத்தடை நீங்கும். ஓகேவா? அதற்கடுத்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் வந்து உங்களுடைய ரெண்டு குடையவன் இருந்தால், கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 18 நிமிஷம் நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி என்பது நடக்கிறது அல்ல, கொஞ்சம் ஜாக்கிங் மாதிரி, இல்லைன்னா உக்கி போடணும். உக்கி போடுறது வந்து பயங்கரமான பயிற்சி கொடுக்கக்கூடியது. அப்ப உடற்பயிற்சி என்பது ஸ்கிப்பிங் போடலாம். ஸ்கிப்பிங் போட்டாலும் அது உடற்பயிற்சி தான். அப்ப செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் உங்களுடைய ரெண்டு குடையவன் சித்திரை, அவிட்டம், மிருகசீரிடத்தில் இருந்தீங்கன்னா உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா துட்டு வரும். செஞ்சு பாருங்க சார். உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து அவன் என்ன சொன்னானே, எம்பளத்தை காட்டிட்டான். உன்னுடைய தனஸ்தானம் இது எங்கே இருக்கிறார், இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரா, இதோட ஆக்டிவேஷன் பண்ணுனா அது வந்துடும். அப்ப செவ்வாய்க்கு உடற்பயிற்சி. புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை, ரேவதியில் போய் வந்து உங்களுடைய ரெண்டு குடையவன் இருந்தால் என்ன செய்யணும்? செடிகளுடன் பேசணும். சின்ன சின்ன செடிகள், ரோஜா செடி, துளசி செடி, ஏதோ ஒரு செடி வந்து என்ன சொன்ன, எந்த செடி வேணாலும், சார் என் வீட்டுல செடி இல்லை, நான் என்ன சார் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்க சொன்னீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு மாமரத்தில் இருக்கின்ற இலை கூட, அந்த பச்சை தலை கூட வந்து என்ன சொன்னா புதன் தான். கட்டையாக இருக்கின்ற மரத்தினுடைய அந்த இலைகளை பிடித்து பேசுவதற்கு நமக்கு எல்லாருக்கும் சொல்லியா கொடுக்கணும். அமைதியா இருக்கிற இடத்துல போய் நல்லா நீட் பண்ணி, நம்ம தூரத்துல எங்கேயோ 2 வீலர்ல போய் வண்டியை நிறுத்திட்டு அழகாக வந்து என்ன சொன்னா, செடியே நன்றாக இருக்கிறாயா, நன்றாக இருப்பாய், அது ஒரு நலம் விசாரித்தல். புதுசா ஒருத்தரை பார்க்குறோம், நல்ல பழைய ஃப்ரெண்டு, அவரை பார்க்குறோம், வாங்க நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, பிள்ளைகளாம் நல்லா இருக்குதா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும். செடிட்டு போய் என்ன சொன்னான், எப்ப பூ பூப்பாய், எப்ப காய் காய்ப்பாய், எப்ப வந்து திங்கிறதுக்கு பழம் கொடுப்பாய். இது மாடியில் இருக்கிற வந்து என்ன சொன்னானு, எங்க வீட்டுல எல்லாம் எந்த இருக்கு, மாதுளம் பழம் மரம் இருக்கு, துளசி செடி இருக்குது, இது இருக்குது பார்த்தீங்களா, என்ன சொல்றாங்கன்னா அந்த இது பூ, சிவப்பு பூ பூக்கும், அதெல்லாம் இருக்குது. அழகா வந்து அதை தடவி கொடுத்து வந்து என்ன சொன்னான்னு, நம்ம வந்து உங்கள் வீட்டில் இருந்தால் அதை தடவி கொடுத்து நலம் பெற விசாரித்து. புதன் என்று சொன்னால் குழந்தைகிட்ட எப்படி பேசும், அந்த குழந்தைகிட்ட பேசுகின்ற மாதிரி நாம் செடிகளுடன் பேசினால் அவருக்கு பணம் வரும், உறுதியாக வரும். அதற்கடுத்து புதனுக்கு அடுத்து வந்து என்ன சொன்னா குரு என்று சொன்னாலே, குருவுடைய நட்சத்திரமாகிய விசாகம், புனர்பூசம், புரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து உங்களுடைய அந்த கிரகம் இருந்தால் நீங்கள் என்ன சொல்றான்னா பிரார்த்தனை செய்யணும். பிரார்த்தனை வந்து யார்கிட்ட செய்வோம்? கடவுளிடம் செய்யணும், நம்ம குருவிடம் செய்யணும். பிரார்த்தனை என்று ஒன்று வந்து விட்டால், பிரார்த்தனை என்பது தியானம் அல்ல, பிரார்த்தனை என்பது சாமி கும்பிடுது. பிரார்த்தனை பண்றது எங்க போய் பண்ணுவோம்? சாமி கும்பிடுறதுதான் பிரார்த்தனை. குருவோட நட்சத்திரத்தில் இருக்கா போய் வந்து 10 நிமிஷம் நாள் என்ன சொன்னா வந்து குறைஞ்சது 12 நிமிஷம் பூஜை அறையில உட்காந்து நீட்டா சாமி கும்பிடுங்க.
அப்போ நீங்க ஒரு பிரார்த்தனை வைப்பீங்க. அந்த பிரார்த்தனை என்பது உன்னுடைய நட்சத்திரத்தில் போய் வந்து என்னுடைய 2 குடையன் உட்கார்ந்துருக்காரப்பா, நீதான்ப்பா வழிவிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பணம் சார்ந்த விஷயத்தை பிரார்த்தனையாக வைத்தால் கண்டிப்பாக சுக்கிரன் வழி விட்டு விடுவார். அதற்கு அடுத்து குருவுக்கு அடுத்து சுக்கிரன். சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் வந்து உங்களுடைய தனஸ்தான அதிபதி இருந்தால் நல்லா என்ன சொல்றான்னா 2 டைம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஷவர்ல குளிக்கணும். ஷவரில் குளிப்பது சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஷவர்ல குளிப்பது என்ன சொன்னா சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் வந்து டெய்லி குளிக்கிறது. சுக்கிரனுடைய டெய்லி குளிக்கிறது நம்ம குளிப்போம். இந்த காரியத்திற்காகவே தலைவலி குளிக்காம ஷவர்ல போய் நல்லா இப்ப எவ்வளவோ டெக்னிக்கலா எல்லார் வீட்லயும் வந்து பாமரங்க அந்த காலத்துல பெரிய பெரிய கோடீஸ்வரவங்க வீட்டுல தான் வந்து என்ன சொன்னாலும் ஷவர் பாத்ரூம் இருந்தது. இப்ப எல்லார் வீட்லயும் என்ன சொன்னாலும் காலுகளை கூட ஷவர் வச்சுட்டான், அந்த அளவுக்கு போயிடுச்சு. அதை அழகாக நல்லா என்ன சொல்றான்னா முகத்துல நல்லா சுக்கிரன் என்று சொன்னால் முகத்துல அப்படி லைட்டா ஷார்ப்னஸ் அடிச்சு நல்லா முகத்தை கழுவி உடல் நிறைய தண்ணி அப்படியே வந்து என்ன சொன்னா பொசுன்னு அடிச்சு நீட் பண்ணி அந்த குளியலை ரசனையோடு குளித்தால் சுக்கிரன் வேலை செஞ்சிருவார். குளியலை ரசனையோடு குளிக்கணும். அப்படி குளிக்கணும். அதற்குன்னு ஒரு தடவை வந்து சார் ஒண்ணுமே வேண்டாம் சார், நான் வந்து காலையில குளிச்சாச்சு, அதுக்கு பிறகு நான் என்ன செய்யறதுன்னா நல்லா வந்து என்ன சொன்னா தண்ணீரை வந்து ஒரு கப்ல எடுத்துக்கிட்டு முகத்தை நன்றாக ஒரு அழகாக ஒரு மனிதன் வந்து என்ன சொன்ன தன்னுடைய சோர்வு போக வேண்டும் என்பதற்காக எப்படி தண்ணி அப்படி நைஸா எடுத்து நல்லா நிதானமா தடவி அந்த ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணும் போது, இல்லைன்னா இப்படி பண்ணிருங்க, முகத்துக்கு சோப் போட்டு வந்து என்ன சொல்லலாம்னா என்ன செய்யணும், ஒரு 2 தடவை ஆஃபீஸ்க்கு போனோம்னா அந்த அங்கே வாஷ் பேஷன் இருக்கும், கண்ணாடி இருக்கும், இதற்கான சோப்பை கொண்டு வாங்க, நான் மூஞ்சில் போட்டு நல்லா போட்டு நீட் பண்ணி அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் 2 குடையவன் என்றால் தனஸ்தானாதிபதியுடைய தடை நீங்கிவிடும். அதற்கடுத்து சனியோடைய நட்சத்திரத்தில் போய் 2 குடையவன் என்றால் பாதிப்பு தான். அவர் ஏற்கனவே லோமேன். அப்ப என்ன சொல்றான்னா பொறுமையை கடைபிடிக்கணும்ட்டான். ஒரு இடத்துக்கு போறோம், பொறுமையை கடைபிடிக்கணும் அப்படின்னா வந்து 5 நிமிஷத்துல போக வேண்டிய ஒரு வேகத்தை 15 நிமிஷம் போகணும். 5 நிமிஷத்துல ஒரு இடத்துக்கு போக வேண்டியது போயிடலாம் 2 வீலர்ல. அப்ப வந்து என்ன சொல்லலாம்னா 15 நிமிஷம் அந்த இடத்திற்கு போகிறதுக்கு உண்டான ஆக்குபேஷனை வந்து நீங்க செஞ்சீங்கன்னா அப்ப என்ன சார் பொறுமை தானே, நிதானமா போறதுதான் பொறுமை. அந்த பொறுமை வந்து என்ன சொல்லலாம்னா சீக்கிரமாக நடக்க வேண்டிய வேலையை மெதுவாக செய்யுங்கள், நித்தமும் செய்யுங்கள். 5 நிமிஷம் வந்து என்ன சொன்னா பாத்ரூம் போனா ஆகும், 10 நிமிஷம் ஆக்குங்கள் பொறுமை. அதுவே உங்களுடைய என்ன சொன்னா தனஸ்தானாதிபதி சனி வந்து ஆக்டிவேஷன் பண்ணி விட்டுருவார். ஓகேவா? அதற்கு அடுத்து ராகுவுடைய நட்சத்திரத்தில் வந்து உங்களுடைய தனஸ்தானாதிபதி நின்று விட்டால் கழிப்பறையை கண்டிப்பாக சுத்தம் செய்யுங்கள். செஞ்சீங்கன்னா துட்டு வந்துடும். கழிப்பறை என்பது ராகு. அப்ப கழிப்பறை தினமும் சுத்தம் செய்தால் என்ன நடக்கும்? கண்டிப்பாக வந்து தனஸ்தான அதிபதி ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் வேலை கண்டிப்பாக செய்து விடுவார், உறுதியாக செஞ்சிருவார். அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது, உறுதியாக செய்வார். அப்ப நீங்கள் அதை கரெக்டா பண்ணுங்க. அதுக்கு அடுத்து கேதுவுடைய நட்சத்திரத்தில் உங்களுடைய 2 குடையவர் இருந்தால் டெய்லி வந்து என்ன சொன்னா ஒரு 16 நிமிஷம்னாலும் தியானம் பண்ணணும். எப்பெல்லாம் டயம் கிடைக்குதோ கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணணும். அப்படி தியானம் பண்ண 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 என்ன நடக்கும் என்று சொன்னால் கேது ஆக்டிவேஷன் ஆவார். இதெல்லாம் சாரநாதன். நம்ம கிரகங்கள் வந்து எதா வேணாலும் இருக்கலாம், ஆனால் வாங்கிய சாரநாதன் என்ன நட்சத்திரமோ அதற்குண்டான ஆக்டிவேஷனு கண்டிப்பாக நீங்க செய்யணும். செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும். ரொம்ப இலகுவா தான் சொல்லியிருக்கேன். நான் வந்து என்ன சொல்றேன்னா இங்க இருந்து வந்து 300 கிலோமீட்டர் தள்ளி கோயிலுக்கு போ, அங்க போ, இங்க போ, அந்த கோயில்
அந்த ஊர்ல இருக்கிறவன் என்னையா செய்யறான்? கோவில் என்பது அந்தந்த ஊர் மக்களுக்கு அங்கே இருக்கின்ற சுச்சுவேஷனுக்கு தக்கன உருவாக்கப்பட்டது. நம்ம போகலாம் வேண்டான்னு எல்லாம் சொல்லல. எப்படி என்ன சொல்றான்னா, மனுஷன் வேலையும் ஜோலியும் போட்டு என்ன சொல்றான்னா திருவள்ளியங்குடி போ, அங்க போ, இங்க போனா அதெல்லாம் ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கு தான் போக முடியும். எல்லா நாளும் பரிகார ஸ்தலங்களில் போய் பரிகாரங்கள் பண்ணி பண்ணி என்னாச்சுன்னா அந்த இடமே சொன்ன பரிகாரத்தால் குவிஞ்சு போச்சு. நீங்க கடல்ல துணியை விட்டுட்டு வந்துருவோம் அப்படிமா, அடியில நடந்து பாருங்க, வாழ்க்கையவே வெறுத்துருவீங்க. அடியில பார்த்தா அவ்வளவு துணி கிடக்கும். அப்ப பரிகாரம் என்பது நடைமுறையில் நாம் இலகுவாக செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கணும். அப்படி இருந்தால்தான் நாம வெற்றி பெற முடியும். நம்மளுடைய மனம் பரிகாரம் செய்ய போற இடத்துல ஒரு இடத்துல குளிக்க சொல்லுவோம். அதனால குளிக்கிறதுக்கு என்ன சொல்றான்னா, அந்த இடத்துல போய் இதுலயும் வாடா குளிக்கிறது. என்ன பிரதமர் மோடி வரும்போது ராமேஸ்வரம் கடலை சுத்தம் பண்ணி வச்சிருப்பான். நம்ம போகும்போது சுத்தமா பண்ணி வச்சிருக்கான். நீங்க குளிச்சு பாருங்க, வெறுத்துருவீங்க. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு நம்ம மக்கள் என்ன சொன்னா, ஒவ்வொரு இடத்தையும் என்ன சொல்றான்னா, சுத்தமாக வைத்திருக்காமல், சுற்றுப்புற சூழ்நிலைகளை சுத்தமாக வைத்திருக்காமல் அவர்கள் பண்ணுகின்ற அந்த அவர்களுடைய ஆத்திரம் அப்படி பண்ணிடுறாங்க. ஆனால் கண்டிப்பாக என்ன சொன்னா, இதெல்லாம் ஒரு கர்ம வினையுடைய சூழ்நிலை தான். அதனால எல்லோரும் வெற்றி பெற வேண்டும்னா, உங்களுடைய கிரகங்கள் யார் சாரம் வாங்கி இருக்கிறாரோ, சூரியன்ல இருந்து கேது வரைக்கும் சொல்லியாச்சு. கேதுவுடைய நட்சத்திரத்தில் தடஸ்தானாதிபதி இருந்தால் தியானம் பண்ணுங்கள், அன்றைய நாள் வெற்றியார். இதை லக்கணத்துக்கு எடுத்துக்கொள்ள, லக்கணம் ஆக்டிவேஷன் ஆகணும். லக்கணம் ஆக்டிவேஷன், லக்கணாதிபதி யார் நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், புடிங்க, இதே மாதிரி புடிங்க, லக்கணாதிபதி ஃப்ரெஷ்னஸ் ஆயிடுவார். எல்லாத்தையும் கிரகத்துடைய பாதசாரங்கள் தான், கிரகத்துடைய பாதம் தான் தீர்மானிக்கிறது. அதனால் அடிக்கடி பாதத்தை நன்றாக சோப்பு போட்டு கழுவுங்கள், பொருளாதாரம் மேன்மையடையும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகம் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.